சீமானின் உயிருக்கு அச்சுறுத்தல். இது குறித்து தான் நம்ம விளக்கமாக இந்த காணொலியில் காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமன் சீமான் அவர்களுடைய அலைபேசிக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப இழிவாக பேசுவதும், அவரை பார்த்தீங்கன்னா முடித்து கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான தோணியில் மிக மோசமாக ரவுடி கும்பல்கள் நேரடியாக இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. இதை ஐயா ஏகலைவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூக ஊடக பக்கங்களில் பதிவு செய்திருக்காங்க. ஆனால் சீமான் அவர்களுக்கு மிரட்டல் விடுத்த ஒரு எண்ணை முதல்ல தெளிவுபடுத்தியிருக்காரு. அதை என்ன நான் சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 8939350102 இதுதான் அந்த நம்பரு. அந்த நம்பரில் ரவிச்சந்திரன்கிற ஒரு பெயரில் தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே போவதற்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் சீமான் அவர்களை எவ்வளவு வசைவு போட முடியுமோ அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப இழிவாக பேசுவது, அதுவும் ரொம்ப லேட் நைட்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை தரக்குறைவாக பேசி அவருக்கு அனுப்புவது, திரும்ப பேசு அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுவது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க அந்த பதிவு எல்லாமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறது. ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி வாங்கினாரோ அதே போல் செருப்படி அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசுவது. உனக்கு விழுற அடி இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு மீண்டும் ஒரு கெட்ட வார்த்தை, பேசி அனுப்புடா அப்படின்னு மீண்டும் ஒரு கெட்ட வார்த்தை, நார்மல் காலில் பேசுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் கெட்ட வார்த்தை. அதாவது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஆனால் சீமான் அவர்களை எப்படி இழிவுபடுத்தி மன ரீதியாக ஒரு பிரச்சனையை அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கும்பல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சீமான் அவர்களிடமிருந்து இதற்கான பதிலுங்கிறது எவனா ஒருத்தன் பேசிட்டு போட்டோம், அதற்கெல்லாமா நம்ம பயந்திருக்க போகிறோன்ற மாதிரி அதே எண்ண ஓட்டத்தில் தான் அண்ணன் சீமான் அவங்க இருக்காங்க. இந்த விஷயத்தில் ஐயா ஏகலைவன் அவர்கள் மிக முக்கியமாக ஒன்று பதிவு செய்தார். நிச்சயமாக இந்த நபர் திமுகவோ அல்லது விசிகாவோ தான் இருப்பான், இல்லை என்றால் அதன் ஒட்டுக்குழுக்களாக இருப்பானே தவிர இது காவல்துறைக்கு தெரிந்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்படியான பொறுக்கிகள் இருக்காங்கள்ல, இவர்களை வளர வைத்து இவர்களை வைத்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு பார்த்திங்கன்னா எப்போ சரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அனைவருமே காத்துட்ருக்கோம். ஏன்னா தமிழ் தேசிய அரியணையில் அண்ணன் சீமான் அவர்களை அமர வைப்பதற்காக அனைவரும் போராடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் ரொம்ப இலகுவான விஷயம்தான். இந்த தனிப்பட்ட முறையில் வர அச்சுறுத்தலுக்கு நிச்சயமாக அனைவரும் துணை நிற்கணும். ஆனால் நிற்க வேண்டிய யாரும் இருக்க மாட்டாங்க. தம்பி தங்கைகள் மட்டுமே இவருக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பாங்கங்கிறத பற்றி நம்ம தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோம். வருகிற 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது, அதற்கு எந்த அளவிற்கு இவர்கள் அஞ்சு நடுங்குகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் இந்த தொடர் நிகழ்வுகளால் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் வரும் காலம் தமிழ் தேசியம் மட்டும்தான் நிலைத்து நிற்கப் போகிறது.